வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் அட்வான்ஸ் லெவல் கிளாஸு பேக் சைட்ஸ் ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டோட ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபிங்கரில் பேக் சைட் ஃபிங்கரோட டிசைன் போடுறோம். ஃபிங்கரில் ஒரு லைன் போட்டு அதுலேருந்து இந்த ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு அகைன் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப் விட்டு அகைன் ஒரு லைன், இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல இந்த ஜிக்ஸாக் மாதிரி ஒரு லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜிக்ஸாக் லைன், அந்த லைனை இங்கே போட்டுக்கோங்க. போட்டு அதில் செக்குடு போடணும். செக்குடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு இந்த இடத்துல ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் போட்டு இந்த இடத்துல ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல திரும்ப ஒரு ஸ்பைரல், ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு செகண்ட் லைனில் செகண்ட் ஃபிங்கரில் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அகைன் திரும்ப ஒரு லைன் போட்டு இந்த ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே அகைன் 2 லைன் போட்டு கீழேயும் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போது இதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபிங்கர்லாம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு இங்கேயும் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்பைரல் போட்டு அகைன் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஹம்ஸு ஸ்பைரல் அதெல்லாம் எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டீட்டெயிலாக சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இதை போட்டுக்கோங்க. அகெயின் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு அகெயின் நீங்கள் ஜிக்ஸாக்கில் செக்குடு போட்டுக்கோங்க.
செக்குடு போட்டுட்டிங்களா? இப்போது அகைன் இங்கே 3 லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டப்போ வீடியோ கட் ஆகிட்டுருக்கு, நான் கவனிக்கல. ஸோ இந்த இடத்துல ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அகெயின் இங்கே கொண்டு வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே 2 லைன் போட்டு அதை போல்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இதில் டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இப்போது இந்த ஃபிங்கர்லேயும் லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டு போல்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ வந்து கொண்டு வந்து இந்த வைன்ஸ் போட சொன்னோம் இல்லையா, இந்த வைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இங்கே டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இங்கே ஒரு லைன் மாதிரி ஜிக்ஸாக் லைன் மாதிரி போட்டு வைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. இங்கேயும் வைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டாச்சுங்களா? இப்போது இங்கேருந்து செயின் கொண்டு போகணும். இங்கே வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஃப்ளவருக்கு டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடணும். கரெக்டாக வருதுன்னும் போது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிவிட்டு அகைன் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அகைன் செயின் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது உங்கள் விருப்பம்தான். ஒரு 3 லைனு இல்லை 4 லைன்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது அதில் டாட் வச்சுக்கோங்க.
ரொம்ப திக் பண்ணதுனால உங்களுக்கு டாட் வைக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் டாட் வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைனில் போட்டு டாட் வச்சது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுட்டேன். இது வந்து லைட்டாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு டாட் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ நீங்கள் டாட்டை தின்னாக போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு குட்டி டாட் வச்சுக்கோங்க. அகெயின் பெரிய டாட் வச்சுக்கிட்டே வாங்க. சென்டரில் குட்டி டாட். ஒரே ஈக்குவலாகவும் டாட்ஸ் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஒரு பெருசு ஒரு குட்டி வச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆல்ரெடி டாட்ஸ் எப்படி வைக்கணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு வந்து இது ஒர்க் பண்ணுங்கள். இப்போ குட்டி குட்டி டாட். அவ்வளோதான் இன்றைக்கான ஒர்க்கு. இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.